இன்று சென்னையில் மிக பிரம்மாண்டமாக ஒரு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. ஐ5 ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ் அவர்களுடைய 15 வருட கால சாதனையை மேன்மேலும் வலுப்படுத்தும் வகையில் ஒரு புதிய அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மக்களுக்கும் வீடு கட்டி தரணும், ஒரு பிளாட் வாங்கி தரணும், நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் கொடுக்குன்றது தான் எங்களுடைய திட்டம். ஸோ நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா இடத்துலையும் எங்கள் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் எல்லா மக்களுக்கும் ஸோ எங்கள் ப்ராஜெக்ட் போய் சேர்ந்துருக்கும். அவங்க அவங்களுடைய ஒரு சாதாரண ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்க மக்களை ஐஃபை லைஃப் ஸ்டைலாக அவங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்து மாற்றிட்டு தான் எங்களுக்கு திட்டம். Happy irukanga. Love you so much. Thank you all. This is Kalyan, Glint and Cherry Events team management and energetic and lovely Kirtana, please. உங்க எல்லாரையும் இங்க மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். Ladies and gentlemen, this is I5 Housing new office inauguration. So இந்த inauguration நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளெஸ்ஸிங்ஸோடு ஆரம்பிக்க போகிறோம். ஒரு குத்து விளக்கு ஏற்றி நம்ம தொடங்க போகிறோம். அதுக்கு முன்னாடி we'd like to extend a very special welcome to our chief guests. அவங்களுக்கு நல்ல ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாமா? Thank you so much. And we request Dr. C. Sailendra Babu, IPS avargal to kindly join us for the lamp lighting. Kalaimamani Chinni Jayanth avargal, welcome sir, please join us. நல்ல ஒரு பலத்த கைத்தட்டல். கடந்த ஒரு 15க்கும் மேற்பட்ட ஆண்டுகளா I5 has grown with one clear purpose to turn dreams into reality. What began as a simple vision has evolved into a trusted real estate brand, delivering homes, investments and communities that stand the test of time. And இது வரைக்கும் நம்ம வந்து 80க்கும் மேற்பட்ட successful projects deliver பண்ணியிருக்கோம். We set benchmarks in quality, innovation and execution. And we have served 8,500 plus happy customers. இதுக்கே நல்ல ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். So I5 has built not just properties but long lasting relationships. And நம்ம வந்து ஒரே ஒரு philosophy மனசுல வச்சு தான் ஓடிட்டே இருக்கோம். அது என்னன்னு கேட்டா think high, achieve high,
Every home we build reflects vision, every project we deliver reflects trust, and every milestone we achieve reflects our promise. Thank you. அடுத்ததாக எங்களுடைய சீஃப் கெஸ்ட்டுக்கு நம்ம வந்து ஆனர் பண்ண போகிறோம். We request our founder and chairman of i5 group of companies ஹரிபாபு சாரும் இருக்காங்க. முதலாவதாக எங்களுடைய சீஃப் கெஸ்ட் டாக்டர் சி சைலேந்திர பாபு ஐபிஎஸ் அவர்களை வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். பிரசாத் அவர்களுக்கும் மிஸ்ஸஸ் அர்ச்சனா பிரசாத் அவர்களுக்கும் சின்னி ஜெயந்த் சார் அவர்களுக்கும் எல்லா கெஸ்ட்டுக்கும் எனது வணக்கம். At the outset, I like to congratulate Prasad as well as new office, head office, i5 properties, housing and properties. Congratulations, வாழ்த்துக்கள். இந்த நிறுவனம் தொடர்ந்து வளர்ந்து இதுவரைக்கும் 8000 பேருக்கு திருப்திகரமான வீடுகளை பண்ணி கொடுத்துருக்கீங்க. இன்னும் 8 லட்சம் பேருக்கு கூடிய சீக்கிரம் நீங்கள் பண்ணி கொடுக்கணும். வீடு அப்படிங்கிறது ரொம்ப இன்டிமேட் இல்லைங்களா? நான் வந்து ஒரு முறை ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் என்னை பேச கூப்பிட்டாங்க. அந்த இன்ஜினியரிங் காலேஜில் என்ட்ரு ஆனோடனே ஒரு அம்மாவுடைய ஃபோட்டோ இருந்தது, ஒரு வயசான அம்மா. அதை பார்த்தது நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த அம்மா யாராக இருக்க முடியும்? இந்த கல்லூரியை நிறுவி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அம்மாவாக தான் இருக்க முடியும். அந்த காலேஜுக்கு பேரும் அப்படி தான், வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். நான் உள்ளே போனோன்னே கேட்டேன், யார் சார் வெளியே ஒரு அம்மா ஃபோட்டோ வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், அவங்க என்னை பெற்ற அம்மா தான், அவங்க ஒரு சாதாரண ஆயாவாக தான் இருந்தாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களெல்லாம் படித்து எங்களை ஒரு செக்ரட்டரியேட்டில் வேலைக்கு வரைக்கும் என்னை அனுப்பிச்சி வச்சாங்க. என்னுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் அவங்க தான். அவங்க ரொம்ப எங்களுக்காக ரொம்ப டெடிகேட்டட், சாக்ரிஃபைஸ் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. எனவே தான் நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிக்கும்போது அதே அவங்க அம்மா பேரில் தான் ஆரம்பித்தேன். எந்த காலேஜ்லேயுமே எங்கள் அம்மாவுடைய ஃபோட்டோவோ இல்லாட்டி ஒரு ஸ்டாச்சுவோ அந்த காலேஜுக்கு முன்னாடி இருக்கும் அப்படின்னு சொன்னார். நான் யோசித்து பார்த்தேன், எங்கள் அம்மா இதோட பயங்கரமான டெடிகேஷன், சாக்ரிஃபைஸ் பண்ணவங்க. அவங்களுக்கு நான் என்ன தான் பண்ணியிருக்கேன்? காலேஜை விடுங்க, ஒரு ஸ்கூலாவது கட்டியிருக்கேனா? அதுவும் கிடையாது, ஒன்றுமே இல்லை. எங்கள் அம்மாவுக்கு நான் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு நினச்சிருக்கும்போது தான் நான் சென்னையில் வீடு கட்டிகிட்டு இருந்தேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில், அது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு தெரியும், வீட்டெல்லாம் சாதாரணமாக கட்ட முடியாது, ரொம்ப கஷ்டம். யார் வீடு கட்டாமல் இருக்காங்களோ அவங்க தான் உண்மையான ஆனஸ்டான ஆஃபீஸர்னு சொல்ல முடியும். அப்படி தான். ஆனால் எங்களுக்கு கவர்மெண்ட்டில் இடத்த கொடுத்துட்டாங்க. அது ஒரு 3 வருஷத்துக்கு வீடு கட்டலைன்னா திருப்பி எடுத்துருவோன்னு சொல்லிட்டாங்க. அதனால் முகப்பெயரில் நான் என்ன பண்ணேன், ஒரு லோன் அப்ளை பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லி வீடு கட்டினேன். ஸோ எங்கள் அம்மாவை வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா எனக்கு ஒரே வழி தான், அந்த வீட்டுக்கு அம்மாவுக்கு பேரை போகணும். ஸோ நான் என்ன பண்ணேன், அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு போர்டு வச்சேன், ரத்னா அப்படின்னு. எங்கள் அம்மா ரத்னா அம்மா. எங்கள் அம்மாட்ட தான் சொல்லவே இல்லை. ஆனால் வீடு கிரகப்பிரவேசம் அப்படின்னா நான் வந்து பெரிய அளவில் பொதுவாக மக்கள் ரொம்ப சந்தோஷமாக கிரகப்பிரவேசம்னா எல்லா நண்பர்கள், உறவினர்கள். நேற்று கூட எங்கள் அக்காவை போட்டா ஃபோன் பண்ணுறான், இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு வீடு கிரகப்பிரவேசம், நீ போறியா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா மக்களுக்கு கிரகப்பிரவேசம்னா அப்படியாது ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் நிறைய பேர். அதனால் கொஞ்சம் நேரம் இல்லைன்னு சொல்லி சொன்னேன். அப்போ எங்கள் அம்மாட்ட நான் இந்த மாதிரி வீடு கட்டியிருக்கிறேன், நீங்கள் தான் வந்து இனாகரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். எங்கள் அண்ணன் தம்பி மட்டும் தான் நான் கூப்பிட்டேன். பெருசாக நான் வந்து பெரிய பெரிய விழாக்கள் நடத்துறதுல நமக்கு பெரிய ஐடியா இல்லை. வந்துட்டு எங்கள் அம்மா உள்ள முதல்ல எங்கள் அம்மா கவனிக்கலை. வீட்டில் போய் எல்லாம் அந்த சம்பிரதாயம் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே கூட்டு வந்து, இங்கே பாத்தியாம்மா அப்படின்னு சொல்லி அந்த போர்டை காட்டினேன். அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு. எங்கள் அம்மா 7ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காங்க, ஆனால் இன்டெலிஜென்ஸ் கோஷன், ஐக்கியம் ரொம்ப அதிகம். பார்த்த உடனே என் பையன் வந்து வீடும் கட்டிக்கிட்டு வீடுக்கு என் பேரையும் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கண்ணில் கண்ணீர் வந்துட்டுது. பெரிய கஷ்டமான சூழ்நிலையில் கூட எங்கள் அம்மா அழுது நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப கடினமான சூழ்நிலை, அதெல்லாம் இங்கே சொல்ல முடியாது, புத்தகத்தான் எழுத முடியும். எங்கள் வீட்டில் 8 பேருங்க. விவசாயம் நாங்களே விவசாயம் பண்ணி நாங்களே சாப்பிடுவோம். நாங்களே விவசாயம் பண்ணி நாங்களே கொண்டு போய் அந்த மார்க்கெட்டில் பொருட்களை விற்று தான் ஸ்கூலு காலேஜ் ஃபீஸே கட்டுறது. அப்படி தான் நாங்கள் படித்தோம். எங்கள் அம்மாவுக்கு வந்து ஏன்னா எங்களுக்கு வீடே கிடையாது. நாங்கள் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் குடும்ப வீடு. ஒரு வீட்டில் 5 குடும்பம். அப்போ எப்போ இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டில் 5 ஃபேமிலிங்க, குடும்ப வீடு. ஜாயிண்ட் ஃபேமிலிலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி உயர்வாக பேசுவாங்க மக்கள் எல்லாம். ஆனால் அதுக்குள்ளே போய் இருந்தால் தான் அவங்களுக்கு தெரியும்.
தனியாக ஒரு மனிதனுக்கு வீடு வாழுங்கிறது ரொம்ப முக்கியம். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, தனி வளையினாலும் எலி வளையினாலும் தனி வளையன்னு சொல்லுவாங்க. அதாவது சின்ன வீடாக இருந்தால் கூட, சின்ன சைஸில் வீடு இருந்தால் கூட சொந்தமாக ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீடு வேணும்னு சொல்லுவாங்க அம்மா. ஸோ அது ஒரு பெரிய தேவை மக்களுக்கு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுங்களா? எந்த 5 குடும்பங்கள் இருந்தாங்களோ அந்த வீட்டை வாங்கி, எல்லாத்துலேயும் ஷேரை வாங்கி அந்த வீட்டை ஒரு பொது நூலகமாக மாறிடுது. பொது லைப்ரரி, பப்ளிக் லைப்ரரி. என்னுடைய ஃபேஸ்புக், என்னுடைய இன்ஸ்டாகிராம் பாருங்கள். அந்த வீட்டில் தினமும் 30-40 இளைஞர்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் படிச்சிருக்கிறாங்க. நான் பிறந்து வளர்ந்த வீடு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கோவில். அது கோவிலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்னும் வச்சிருக்கிறேன். வீடு என்பது பெரிய விஷயம். அப்படி நல்ல குடும்பங்கள், வீடுங்கிறது ஹவுஸ் இல்லை, ஹோம். யூ ஆர் மேக்கிங் ஹோம்ஸ், நாட் ஹவுசஸ். தட்ஸ் அ பிளேஸ் வி லீவ். பெரும்பாலும் நம்முடைய நேரம் வந்து நம்ம வீட்டில் தாங்க செலவு பண்ணுவோம். நல்லதொரு வீடு இல்லையா, நல்லதொரு குடும்பம். ஸோ அப்படிப்பட்ட குடும்பங்களை, வீடுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பிரசாத் அவர்களுக்கும் அர்ச்சனா அவர்களுக்கும் எனது பாராட்டுகளை நிறைய தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் வெரி வெரி ஹாப்பி டு மீட் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் டு யூ. விழாவின் நாயகன் என்று சொன்னால் பிரசாத். அவருக்கு ஒரு கைத்தட்டல் தட்டணும். ஏன்னா 15 வருஷம் இந்த தொழிலை பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. எனக்கு தெரியும். இன்றைக்கி இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா சந்துக்கு சந்து போர்டு வச்சிடுறாங்க, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன். 15 இயர்ஸ், நல்ல ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு யூத் பேர் வச்சுருக்காரு, I5ன்னு. அது எப்படி வந்ததுன்னு தெரியல. சார் என்ன மாதிரி நான் எப்படி காலேஜ் ஸ்டூடெண்ட்டாகவே என்ன நடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க எல்லாரும். 15 வருஷமாக வந்து அவர் வச்சு இன்றைக்கும் ஸ்டடியாக இருக்கிறதுக்கு காரணம் யார்? எவரி சக்ஸஸ்ஃபுல் மேன் தேர் இஸ் பிகைண்ட் அ வுமன். அன்பு சகோதரி அர்ச்சனா பிரசாத் அவர்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த ரியல் எஸ்டேட்ஸு, இந்த மாதிரி பில்டர்ஸ் பிஸ்னஸ்லேயே வந்து துணைவியாரை இணைத்து கொண்டு ஒரு சிலர் தான் செய்கிறார்கள். அதில் முதன்மையானவர் பிரசாத் என்று சொன்னால் மிகையா. அதாவது சொல்லுவாங்க, வீடு, மனைவி, மக்கள், நீர், நிலம், நெருப்பு, எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, வாழ்க்கையில் மிக மிக அத்தியாவசியமான ஒரு விஷயம். சைலேந்தர் பாபு சார் சொன்ன மாதிரி நானும் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையில். எங்கள் அப்பா வந்து ஒரு சாதாரண ஒரு கிளர்க்காக ஒர்க் பண்ணார். நாங்கள் கூட பிறந்த மொத்தம் 6 பேர். மியூசிக் அகாடமிக்கு பின்னாடி புதுப்பேட்டை தோட்டத்தெருன்னு ஒரு சின்ன தெரு. அந்த தெருவில் தான் நான் வந்து பிறந்து வளர்ந்தது. 150 ஸ்கொயர் ஃபீட் நான் இருந்தது. காமன் பாத்ரூமு 6 கொடுத்தனோம், 150 ஸ்கொயர் ஃபீட். அதில் இருந்து ராமகிருஷ்ணா எலிமெண்ட்ரி ஸ்கூல்னு அங்கே இருக்கும். எங்கன்னா விவேகானந்தா காலேஜ் கிட்ட. அந்த ஸ்கூலுக்கு போவேன். ஒரு சின்ன பேக். அப்போ வந்து பலகை ஸ்லேட்டில் தான் எழுதுறது. அங்கே பிறந்து வளர்ந்த நான் 150 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு நடிகனாகி, ஒரு நடிகனான பிறகு ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடு வாங்கினேன். அதான் சொல்லுவாங்க ஒரு வாஸ்துன்னு வாங்க இல்லையா, அது வீடு வாங்கும்போது எங்கே வாஸ்துன்னா, நான் 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் எந்த ஸ்கூல் படித்தேன்னா ராமகிருஷ்ணா எலிமெண்ட்ரி ஸ்கூல், அந்த ஸ்கூலுக்கு பின்னாடியே வீடு கட்டினேன். நான் டெய்லி காரில் வந்து ஷூட்டிங் போகும்போது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி போய் ஒரு வணக்கம் சொல்லிட்டு தான் போவேன் ஸ்கூலுக்கு. ஏன்னா 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்த ஸ்கூல். இந்த வீடு கட்டுறது இருக்குது பார்த்தீங்களா, எல்லாருக்குமே ஒரு, நான் என்ன தெரியுங்களா பண்ணேன், ஃபஸ்ட்டு அந்த இடம் வாங்கின உடனே மயிலாப்பூரில் இடம் வாங்குறது பெரிய விஷயம். இதில் என்ன கோஇன்சிடென்ட்னா, நான் இருந்த அதே புதுப்பேட் கார்டன் ஸ்ட்ரீட்டில் தான் கார்னர் வீட்டில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருந்தார். நடந்து வருவார். அவன் அபூர்வ ராங்க நடிக்குவார். ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருந்தார். அப்படியே நடந்து வந்து எங்களுக்கு முன்னாடி தான் சூப்பர் ஸ்டார். இந்த இன்ஸ்பிரேஷன் நானும் ஃபிலிம் இன்ஸ்டியூட் படித்து நடிகர் ஆகிட்டேன். இதில் என்ன அமைஞ்சதுன்னா, ரஜினிகாந்த் மாதிரியே நம்ம வீடு கட்டணுன்ற ஒரு ஆசை. அப்போ எல்லாருக்கும் வரும் இல்லை, ரஜினிகாந்த் மாதிரியே பண்ணணுன்னு. சரி, நான் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தோன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் வீடு இருக்கிற ஏரியா பேர் வந்து பொயஸ் கார்டன். என்னுடைய வீடு இருக்கிற இடம் பேர் பீமசேனா கார்டன். அதில் ஒரு பெரிய தலைவர் அங்கே கார்டனில் இருக்கார், நானும் கார்டனில் இருக்கேன்னு. அந்த வீடு, அந்த நிலத்தை வாங்கின பிறகு யூ ஒன்ட் பிலீவ் இட், அப்போ மாருதி கார் வந்த புதுசு.
அந்த கார் எடுத்துக்கிட்டு அந்த இடத்த ஒண்டி போய் காட்டுவேன் எல்லாருக்கிட்டையும். ஃபர்ஸ்ட் நான் அந்த காரில் அழைச்சிட்டு போய் காட்டினது யார் தெரியுங்களா? கவுண்டமணிக்கு போய் காட்டினேன். அவர் பரவாயில்லப்பா, சிட்டிக்குள்ளே பிடிச்சிட்டப்பா, எப்படி வேணும். அவர் வந்து எஸ்ஐடி காலேஜ் சிட்டியில் தான் இருக்கணும், ஏன்னா அவர் கிராமத்துலேருந்து வந்தவராச்சே. ஸோ ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படிப்பா அது பண்ணு பார்த்து. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 90s வந்து அந்தளவுக்கு ஆர்கிடெக்சர்ஸ்லாம் கிடையாது. அப்புறம் அப்படி வந்து இப்போ தான் பயங்கர இன்டீரியர் அதுக்கு இதுன்னு பண்ணுறாங்க. ஒரு ஆர்கிடெக்சர் வச்சு ஒரு இண்டிபெண்டன்ட் வீடு கட்டணும்னு ஒரு அழகாக அந்த வீடு கட்டி, அந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது, ஸோ எங்கள் மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களும் சரி, முதல்ல வீடு கட்டுறவங்க சரி, அந்த வீடை தூரமாக இருந்த அழகு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நான் இப்போ கூட சில நேரத்தில் கார்லேருந்து அப்படி போகும்போது பார்ப்போம். ஏன்னா நம்ம சம்பாதிச்சு நம்ம கட்டின வீடாச்சு. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், அந்த நிலம் வீடு என்பது ட்ரீம், கனவு கன்னி என்று சொல்வார்கள், ட்ரீம் ஹவுஸ் என்று சொல்வார்கள். கனவுல வந்து அடுத்தது வந்து கன்னிக்கு பிறகு வந்து இந்த வீடு நிலம், இந்த வீடுக்கெல்லாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆம்பிஷியஸான ஒரு இடம். ஸோ அது மாதிரி வீடுகள் கட்டுறதுன்றது அவ்வளோ பெரிய கனவு. அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா பரம்பரையாக வீடு வச்சுருப்பாங்க, அவங்க கதையெல்லாம் வேற. உழைச்சி கட்டுறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரீம். அந்த ட்ரீமுக்கெல்லாம் வந்து இந்த ஐஃபை பிரசாத் மாதிரியான சிலர்லாம் வந்து முன்னோடியாக இருக்கிறார்கள் என்பது. அதே மாதிரி எனக்கு வந்து இந்த வீடு கட்டுறவங்க, இவர் நிறைய பேருக்கு வீடு கட்டி கொடுப்பாரு, நிறைய பேருடைய கனவெல்லாம் அவர் நனவாக்குவார். இந்த ரியல் எஸ்டேட்ஸு இந்த மாதிரி பில்டர்ஸ் பண்ணாத ஒரு விஷயத்த பிரசாத் பண்ணணும்னு நம்ம காரில் வரும்போதே நினச்சிட்டு அந்த இதை சொல்லணும்னு. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, இந்த பில்டிங் நான் தான்ப்பா கட்டி கொடுத்தேன், அந்த ஹோட்டல் நான் தான்ப்பா கட்டி கொடுத்தேன், அந்த சாஃப்ட்வேர் பில்டிங் நான் தான்ப்பா கட்டி கொடுத்தேன், இப்படி சொல்லி தான் இருக்காங்க. ஆல் இண்டியா லெவலில் எல்லா பில்டர்ஸும் பிரசாத் அவர்கள் சொல்கிறேன், நீங்கள் ஒரு அருமையான விஷயம் இந்த தமிழ்நாட்டில் பண்ண. ஏன்னா இவர் ஸ்கூல் வாத்தியாராக இருந்து வந்தாராம். ஸ்கூல் வாத்தியார் தான் நீங்கள் பாருங்க, ஸ்கூல் வாத்தியாராக இருந்து பில்டரானது இவர் தான் நினைக்கிறேன். இப்படி சொன்னா அங்கே எப்படி ஒரு அப்துல் கலாம் வந்தார், அது மாதிரி ரியல் எஸ்டேட்டில் இவரையும் சொன்னால் மிகையாகாது. ஏன்னா அந்த அளவுக்கு, ஏன்னா ஸ்கூல் வாத்தியாருக்குலாம் இது மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறது தான். அப்புறம் என்கிட்ட நீ பேசும்போது சொன்னார், ஸ்கூல் வாத்தியாருங்க ரொம்ப கனெக்ட் ஆகும் சார் ரியல் எஸ்டேட்ஸ்ன்னு. ஸோ உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஸ்கூல் வாத்தியாராக இருந்து நீங்கள் வந்து ஸ்கூல் கூட கட்டலாம், அது பெரிய விஷயம் இல்லை. என்னை பொறுத்தவரை ரியல் எஸ்டேட்ஸில் வந்து நிறைய பேர் பண்ணாங்களா இல்லைன்னு தெரியல. நீங்கள் பண்ணணும் என்ன பண்ணணும்னா, இந்த தமிழ்நாட்டிலே ஒரு அருமையான கோயில் கட்ட வேண்டும். ஏனென்றால் அந்த கோயில் தான் சரித்திரங்கள் பேசும். தஞ்சாவூர் கோயில் யார் கட்டினதுன்னுவாங்க, அந்த கோயில் யார் கட்டினதுன்னுவாங்க. ஸோ அது மாதிரி பிற்காலத்திலே உங்கள் பெயரை சொல்கிற மாதிரி ஐஃபை டெம்பிள் வில் பி கோயிங் டு பி ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு அங்கே இருக்க வேண்டும். ஸோ அதே மாதிரி அவருடைய ஃபேமிலி, அதுவும் அவங்க மிஸ்ஸஸ் வந்து அவ்வளவு கூட இருந்து கோஆப்ரேட் பண்ணி பண்ணுறாங்க என்பது. யூ ஹேவ் டு கிவ் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை சிஸ்டர் அர்ச்சனா அவர்களுக்கும். ஸோ நிறைய இது மாதிரியான விஷயங்கள் பண்ணணும். அதே மாதிரி ரொம்ப அதாவது அதாவது பெரிய பெரிய பங்களா கட்டுறதோ பெரிய பெரிய பில்டிங் கட்டுறதோன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை என்னை பொறுத்தவரை. ஏன்னா சில பேருக்கு வசதி இருக்கும் பண்ணுவாங்க. அப்படி வசதி இல்லாமல் இருக்கும் ஏழை எளியவர்களுக்கும் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க நீங்களாம் வந்து வீடு கட்டி, அதாவது கனவு இல்லைன்றவாங்க, அந்த கனவை எல்லாம் நனவாக்கும் ஒரு பாக்கியத்தை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்களெல்லாம் இந்த நிறுவனத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பிரசாத் சாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இன்னும் பல ஆண்டுகள், இது வந்து 15ன்றாங்க, ஒரு 50, 100, 150ன்னு சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். I hope and trust that this company will grow multifarious. It will become a big corporate sector in the housing society. So on behalf of all our friends and this IFI housing corporate office will grow much more than the present situation. He has already given house for 8,500 families. So it is not just house, as Sir was telling, it is a home for many people. So this 8,500 will grow up to 8 lakhs very soon. On behalf of all the people, I congratulate him for further success. Thank you. Thank you so much. And yes, so பிரசாத் சார் வந்து இந்த மாதிரி வந்து இந்த வீடு ஹவுசிங் வந்து பண்றாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இட் வாஸ் ஆசம் திங்ஸ். பிகாஸ் ஏன்னா வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க தமிழ்ல, உகனது அல்லாது என்று முகத்தை கூறும் நகனைது என்று தகத்தும் இல்லாது என்று ஒரு பொழுதும் இல்லாது
ஊனுறுத்தல், அதாவது ஒரு வீடு இல்லைன்னா வந்து உலகத்துல எதுவுமே இல்லைன்னுவாங்க. ஒரு குருவி கூடும் அது கூடில் தான் வாழும் என்பது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கூடை, அதாவது வந்து ஒரு வீடுன்றது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கோவில் மாதிரி தான். ஸோ சின்ன ஜெயின் சார் சொன்ன மாதிரி அந்த கோவில்ன்றது தான் வந்து வீடே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபேமிலிக்கெல்லாம் வந்து ஒரு வீடு வந்து கண்டிப்பா ஒரு கோவிலா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சார் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கறது வந்து ஆசம். அண்ட் எஸ் சொன்னாங்க சார் வந்து ஒரு டீச்சர் சொல்லி, எஸ் நானுமே ஒரு டீச்சர் தான். ஸ்டார்டிங்ல வந்து ஐ வாஸ் ஸ்டார்ட் ஆஸ் அ டீச்சர். ஸோ அதுக்கப்புறம் வந்து எம்எஸ்சி சைக்காலஜிஸ்ட் படிச்சு சைக்காலஜிஸ்டாக இருந்தேன். ஸோ ஐ வெரி ஹாப்பி ஃபார் எம்சி. ஸோ உங்களுக்கு தெரியும் நிறைய வந்து இப்போ மாடல் ஆஃப் எம்சியா இருந்துட்டு இருக்கேன். அண்ட் பிராண்ட் அம்பாஸ்டரா வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 11 கம்பெனிக்கு வந்து பிராண்ட் அம்பாஸ்டரா இருந்துட்டு இருக்கேன். ஆட்ஷூட் வந்து நிறைய வந்து ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாமே பேசிக்கா இவ்வளோ அழகா தமிழ் பேசுறதுல பேசிக்லி ஃப்ரம் மும்பை. ஹிந்தி மட்டுமே தெரிஞ்சு வந்தேன். தமிழ் அகநூலை படிச்சு அகத்தமிழில் நூலில் வந்து முடிச்சுட்டு திருக்குறளை வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே மெமரைஸ் பண்ணிட்டு இப்போ எல்லாமே வந்து திருக்குறளை வந்து ஜேர்னியா வந்து புக்கா எழுதிட்டு இருக்கேன். பிகாஸ் ஐ லவ் டு தமிழ், ஐ வாண்ட் டு ஸ்டே ஹியர். வெரி ஹாப்பி டு டீம் வித் பாத் ஆஃப் யோர்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிவன். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்து பேசின எல்லாருமே வந்து சூப்பராக பேசினாங்க. ஆனால் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆக்சுவலி இந்து மேம் என்ன இன்வைட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம் இன்வைட் பண்ணதுக்கு. அண்ட் வீடு சென்னை ஜெயின் சார் சொன்ன மாதிரியும் சைலேந்திர பாபு சொன்ன மாதிரியும் வீடு அப்படின்றது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு ட்ரீம். ஸோ அந்த ட்ரீமை வந்து 15 வருஷமாக இவ்வளோ சூப்பராக வந்து கொண்டு வந்தது ரொம்ப பெரிய விஷயந்தான். ஸோ இது என்னோடய லாங்குவேஜில் ஒரு சின்ன ஒரு கண்டென்ட்டாக சொல்ல ஆசைப்படுறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று சென்னையில் மிக பிரம்மாண்டமாக ஒரு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. i5 ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ் அவர்களுடைய 15 வருட கால சாதனையை மேன்மேலும் வலுப்படுத்தும் வகையில் ஒரு புதிய அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக அதனுடைய ப்ராப்பரேட்டர் மிஸ்டர் பிரசாந்த் சார், அர்ச்சனா மேடம் அவங்க மிகவும் கடுமையான உழைப்பில் இந்த ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி இங்கு நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்துட்டு இருக்கேன் அப்படின்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த i5 நம்ம பிரசாத் அவர்கள் முதன்முறையாக நம்மக்கிட்ட இடம் வாங்கி இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டியிருக்காரு. என் வாழ்த்துக்கள். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு அவர்களையும் மற்ற அனைவருக்கும் என் முதற்க நன்றி. இந்த நிறுவனம் மேன்மேலும் வளர்ச்சி அடைந்து பெரிய நிறுவனமாக வர வேண்டும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 5, 4, 3, 2, and 1. Here we go. The launch. He built trust, communities and hope. ஸோ அவர் இது வரைக்கும் வந்து 4 சூப்பரான அவார்ட்ஸும் வாங்கியிருக்காரு. எமர்ஜிங் ஐகான் அவார்ட் 2019, ட்ரெண்ட் செட்டர் அவார்ட் 2022, பெஸ்ட் ஃபார்ம்லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் அவார்ட் 2022, ட்ரெண்ட் செட்டர் அவார்ட் 2024. நல்ல ஒரு பலத்தை கைத்தட்டு ப்ளீஸ். ஸோ அன்னைக்கு எடுத்த அந்த ஒரு ட்ரீம், அந்த ஒரு விஷன் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கம்பெனியாக வந்து நிற்குது. ஒரு சூப்பரான இனாக்ரேஷனும் நம்ம பார்த்து முடித்தோம். அண்ட் அடுத்ததாக ஒரு பிரம்மாண்டமான ப்ராஜெக்டையும் லான்ச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹார்ட்டி குடோஸ் டு யூ சார். ப்ளீஸ் ஜாயின் இஸ் ஆன் ஸ்டேஜ். ஹாப்பி மார்னிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்யூ. ஸோ இந்த இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து தலைமை தாங்கி ரிப்பன் கட் பண்ணி வச்சு ஸோ தொடங்கி வச்ச சைலேந்திர பாபு சாருக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சின்னி ஜெயின் சார், அசோக் சார், ஸோ ஃபைசல் சார் அண்ட் அம்ருத் மேடம், ஸோ மிஸ்டர் கரிகாலன் மென்டார், ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் இனாக்ரேஷன் வந்து
ஸோ சிறப்பாக வந்து பார்த்தோன்னா ப்ளஸ் பண்ணிட்டு போயிருக்கேன். அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் வந்து பார்த்தோன்னா முதல்ல 2006 சென்னைக்கு வந்தேன். சென்னைனா எனக்கு எந்த பக்கம் இருக்குன்னே தெரியாது. ஓகே, அப்படி தான் நான் சென்னைக்கு வந்தது. ஓகே, ஸோ நான் ஒரு சொன்ன மாதிரி டீச்சராக ஒர்க் பண்ணியிருந்தேன். டீச்சராக ஒர்க் பண்ணும்போது எனக்கு மனசில் தோணுன விஷயம் இந்த ஸ்கூலை கட்டி நடத்தணும், நான் டீச்சராக ஒர்க் பண்ணக்கூடாது தான் என் மைண்டில் தோணுச்சு. சின்ன வயசுலேயே பிஸ்னஸ் பண்ணுற ஆசை. ஸோ அதனால தான் அந்த சின்ன வயசுல அந்த ஆசையினால தான் வந்து பார்த்தா நான் ஏதாவது சிட்டியை செலக்ட் பண்ணி வரணும்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்தேன். ஸோ சென்னைக்கு வரும்பொழுது எனக்கு எங்கே இருக்கிற இடம் தெரியாது, எந்த ஊரும் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஸோ இந்த சென்னை வந்து பார்த்தோன்னா அந்தளவுக்கு எனக்கு கொடுத்துருக்கு நிறைய. ஸோ அந்த சென்னைக்கும் நிறைய கொடுக்கணும், ஸோ சென்னையில் இருக்கிற மக்களுக்கும் நிறைய கொடுக்கணும், எல்லா மக்களுக்கும் நிறைய கொடுக்கணும். ஏன்னா நான் வீடே இல்லாமல் இங்கே வந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு வீடு கொடுக்குற அளவுக்கு ஒரு கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்காரு. ஸோ இந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி நிறைய ஏழை எளிய மக்களுக்கு, நல்ல நடுத்தர மக்களுக்கு நல்ல வீடு, ஏன்னா இருக்கப்பட்டவங்க நிறைய வீடு கட்டுவாங்க, வந்து கண்டிப்பாக வாழ முடியும். ஸோ ஐஃபைன்றது காரணம் வந்து பார்த்தோன்னா ஸோ ஏழை எளிய மக்களை ஐஃபையாக மாற்றணும், ஐஃபை லைஃப் ஸ்டைலாக மாற்றணுன்றது தான் நோக்கம். ஸோ மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு அஃபோர்டபுள் ஹவுசிங் நிறைய கொடுக்கணும். ஓகே, அப்ரூவ் லேண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய கொடுக்கணும். இன்றைக்கி வந்து பார்த்தா சென்னையில் வந்து பார்த்தா நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் 15+ இயர்ஸ் வந்து பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நிறைய கஸ்டமர்ஸை மீட் பண்ணி ஸோ கஸ்டமரோட ரிக்குயர்மெண்ட்டை புரிஞ்சுன்னா அவங்க கஸ்டமருக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுன்னா அதுக்கு மாதிரி ப்ராஜெக்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சார் கூட சொன்னார் 8 லட்சம் பீப்புளுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக பார்த்தோன்னா கூடிய விரைவில் பார்த்தோன்னா நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் டார்கெட்டாக வச்சு ஸோ 8 lakhs பீப்புளுக்கு வந்து பார்த்தோன்னா வீட்டு மனைகளோ வீடுகளோ. ஹாய் ஹலோ வணக்கம், நான் நந்தினி அரவிந்தன் ஃப்ரம் இந்தியா கிளிட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஐஃபை ப்ராப்பர்ட்டிஸோட கிராண்ட் லான்ச்சில் இருக்கோம். அண்ட் வி ஹேவ் மிஸ் சவுத் இந்தியா அம்ருத். ஆல்ரைட், ஸோ அம்ருத் சொல்லுங்கள், இன்றைக்கி ஐஃபை ப்ராப்பர்ட்டியோடைய ஒரு பிரம்மாண்டமான லான்ச்சில் இருக்கும். அண்ட் ஹவு ஹாப்பி ஆர் யூ அண்ட் வாட் வுட் லைக் டு விஷ் தேம்? கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த கிராண்ட் ஓப்பனிங் வந்தது. நான் சீரியஸாகவே எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சூப்பராக வந்து பண்ணுவாங்கன்னு. அதை தாண்டி அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் வந்து இதில் தெரியுது. ஸோ மேன்மேலும் அவங்களுடைய இந்த ஃபீல்டில் வந்து அவங்க வளர்கிறதுக்காக வாழ்த்துறேன். வணக்கம், நான் நந்தினி அரவிந்தன் ஃப்ரம் இந்தியா கிளிட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம கூட மிஸ்டர் சவுத் இந்தியா ஃபைசல் இருக்காரு. இன்றைக்கி ஐஃபை ப்ராப்பர்ட்டிஸோட கிராண்ட் லான்ச்சில் இருக்கும். ஸோ சொல்லுங்கள், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அண்ட் வாட் வுட் லைக் டு விஷ் தேம்? ஹாய், ஐ எம் ஃபைசல். ஸோ இந்த ஐஃபை ப்ராப்பர்ட்டி வந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டிக்காக வந்து என்னை இன்வைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். ஃபியூச்சரில் இன்னும் வந்து நிறைய அவங்க வந்து ப்ராஜெக்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. தேங்க்யூ. Anchor Nandini Arvindan from India Glass. So இன்னைக்கு ஐஃபை ப்ராப்பர்ட்டிஸோட கிராண்ட் லான்ச்சில் இருக்கும். அண்ட் we have the founder Mr. Prasad here. We have the founder Mr. ஒரு நிமிஷம். We have the founder Mr. Prasad here. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ thank you very much. So congratulations first of all. And இந்த ஒரு 15 ஆண்டு காலத்தோடைய ஒரு ஜேர்னி இன்னைக்கு பிரம்மாண்டமாக இங்கே வந்து அரங்கேறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி சொல்லுங்கள். எஸ், இது வந்து பார்த்தோன்னா 2010 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஐஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தோன்னா நடுத்தர மக்களுக்கும் வந்து பார்த்தோன்னா பிளாட்டை கொடுக்கணும், ப்ளஸ் அவங்க வீடு கட்டி கொடுக்கணுன்றது தான் நம்முடைய கனவு. ஸோ நான் வந்து பார்த்தோன்னா சென்னைக்கு வந்து 2006 வந்தேன். ஸோ அப்போ வரும்பொழுது எனக்கு வந்து பார்த்தோன்னா எனக்கு இன்னும் ஒரு வீடு கூட கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா கடவுள் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன். அந்த வாய்ப்பு வந்து பார்த்தோன்னா ஸோ எல்லா மக்களுக்கும் வீடு கட்டி தரணும், ஒரு பிளாட் வாங்கி தரணும், நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் கொடுக்கணுன்றது தான் எங்களுடைய திட்டம். ஸோ நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா இடத்துலையும் எங்கள் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் எல்லா மக்களுக்கும் ஸோ எங்கள் ப்ராஜெக்ட் போய் சேர்ந்துருக்கும். அவங்க வந்து அவங்களுடைய ஒரு சாதாரண ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்க மக்களை ஐஃபை லைஃப் ஸ்டைலாக அவங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்து மாற்றினது தான் எங்களுக்கு திட்டம். சார், இப்போ வந்து உங்களுடைய ஒரு பிரின்சிபல், அதாவது இந்த பிரின்சிபல் நாங்கள் வந்து எப்பயுமே ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா அது என்னவா இருக்கும் ஐஃபை ப்ராப்பர்ட்டிஸில்? ஸோ ஐஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோன்னா எப்பவுமே வந்து பார்த்தோன்னா ஃபாலோ பண்ணுற பிரின்சிபல் பார்த்தோன்னா ப்ராப்பர்ட்டி பொறுத்த மட்டும் லீகல். ஸோ லீகல் ரொம்ப கிளியராக பார்ப்போம். லீகல் ரொம்ப தெளிவாக இருந்தால் மட்டும் தான் நாங்கள் ப்ராப்பர்ட்டி கொடுப்போம். ஸோ அதே போல் வந்து பார்த்தா கஸ்டமர் சர்வீஸ். ஸோ அவங்க எப்பயுமே வந்து பார்த்தா ஒரு ப்ராப்பர்ட்டியை அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும்போது எல்லா சர்வீஸும் பட்டா மாத்திரத்துக்கு இந்த மாதிரி எல்லா சர்வீஸும் நாங்கள் பெஸ்ட்டு சர்வீஸ் கொடுப்போம். ஸோ கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ஃபில்லப் பண்ணி கொடுக்குறது தான் எங்களுடைய ட்ரீம். ஸோ கஸ்டமர் எந்த மாதிரி அவங்க லைக் பண்ணுறாங்களோ அவங்களுடைய ட்ரீம் ஹவுஸை நாங்கள் கட்டி கொடுத்து தான் எங்களுடைய எண்ணம். சார், ஆக்சுவலி ஒரு தலைவராக, ஒரு லீடராக நீங்கள் எந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி கட்டினதுலேருந்து இப்போ இந்த 15 வருட ஆண்டு காலம் வந்து எப்படி இவால்வ் ஆகிருக்கீங்க நீங்கள் ஆஸ் அ தலைவராக, ஆஸ் அ லீடராக? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டிப்பிக்கல் சேல்ஸ் பர்சன். ஓகே, நான் நிறைய கஸ்டமரை மீட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நான் டெவலப்மெண்ட் ஆகிருக்கேன். ஸோ நான் வந்து வீடு வாங்கினா என்னென்னலாம் பார்ப்பணும். ஸோ அப்படி தான் எல்லா கஸ்டமருக்கும் அவங்களுடைய ஷூலேருந்து நான் பார்ப்பேன். அவங்க என்னென்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அதை அனலைஸ் பண்ணி தான் நான் பார்ப்பேன். இப்போ நான் எப்படி எனக்கு ஒரு வீடோ ஒரு இடமோ ஒரு வீடோ கட்டணும், ஸோ எந்த மாதிரி பார்த்து கட்டணும் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணி கொடுப்பேன். ஸோ அதுதான் எங்களுடைய தாரக மந்திரம். ஸோ அதாவது அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஐஃபையாக கொடுக்குறது தான் எங்களுடைய எண்ணம்.
சார் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட் அப்படிங்கிறது எல்லா விஷயத்துலையுமே இருக்கணும். அதுவும் இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கும் போது ஒருத்தங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையோட பெரிய ட்ரீமே அச்சீவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு குடும்பம் வந்து அவங்களோட ட்ரீமை வந்து ட்ரீம் ஹோமாக வந்து மாற்ற போகிறாங்க. அந்த இடத்துல எவ்வளோ பெரிய ட்ரஸ்ட்டை நீங்கள் ஏர்ன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த ட்ரஸ்ட்டை எப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க இவ்வளோ ஆண்டு காலமாக? அதாவது ஒரு கஸ்டமருக்கு வந்து பார்த்தோன்னா நல்ல சர்வீஸ் கொடுக்கும் பொழுது அவங்க மூலிமா நிறைய ரெஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ ரியல் எஸ்டேட்னாவே ஒரு நம்பிக்கை தான். ஓகே, அவங்களுடைய ரொம்ப வருஷத்தை ஒரு வருமானத்தை ஒரு அவங்க ட்ரீமை ஸோ நாம் வந்து நிறைவேற்றணும். அது ஒரு ரெஸ்பான்சிபிள். ஸோ ஒரு ஹியூமன் பீயிங் வந்து பார்த்தோன்னா ஒரு கனவு, ஒரு வீடுன்றது அந்த கனவை ஃபில்ஃபில் பண்ணி கொடுக்கும் பொழுது நமக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம வி ஆர் த ரெஸ்பான்சிபிள் பர்சன். ஸோ அவங்கள ஒவ்வொரு மணியும் அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு மணியும் சாட்டிஸ்ஃபைடாக அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சர்வீஸ் கொடுத்து அவங்க ட்ரீமை ஃபில்ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஸோ அந்த ட்ரஸ்ட்டு தான் எங்களுடைய மூலதனம். ஸோ அந்த ட்ரஸ்ட்டு நாங்கள் எல்லா கஸ்டமரும் நாங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம். 15 இயர்ஸாக 8,500 கஸ்டமர்ஸ் மூலிமா. ஸோ இன்னும் 8 lakhs கஸ்டமர்ஸை நாங்கள் ரீச் அவுட் பண்ணுறது தான் இன்றைக்கி எங்களுடைய எடுத்துருக்க முடிவு. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா ஒரு 8 லட்சம் கஸ்டமரை நாங்கள் ஐஃபை ஹவுசிங் பார்த்தோன்னா போய் ரீச் பண்ணுறது தான் எங்களுடைய திட்டம். திங்க் ஹை அச்சீவ் ஹை. ஸோ இந்த வாசகம் வந்து எப்படி உங்களோட தினசரி வாழ்க்கையில் உங்களுடைய அந்த ப்ராப்பர்ட்டி ஐஃபை ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு மேம்பாடு கொடுக்குற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது, மேம்படுத்துது? ஸோ திருவள்ளுவர் தமிழில் சொல்லியிருப்பார், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து பார்த்தோன்னா திங்க் ஐ அச்சீவ் ஐ. ஸோ எண்ணம் போல் வாழ்க்கை. ஸோ நம்ம எண்ணம் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்தளவுக்கு அச்சீவ் பண்ண முடியும். ஸோ என்னுடைய எண்ணமும் பெருசாக இருக்கிறதுனால தான் இந்தளவுக்கு அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. என்னை சார்ந்தவங்களையும் அச்சீவ் பண்ண வச்சுருக்கேன். ஸோ என்கிட்ட இருக்கிற கஸ்டமர்ஸும் அதே போல் தான். அவங்களுடைய எண்ணங்களை வந்து பார்த்தோன்னா ஸோ பெரிய லெவலில் அவங்களுடைய ட்ரீம் பண்ண வச்சு அதை அச்சீவ் பண்ணுறது தான் எங்களுடைய எண்ணம். ஸோ எப்பவுமே பார்த்தோன்னா பாசிட்டிவாக இருந்தால் இந்த உலகம் நமக்கு நல்லதாக பாசிட்டிவாக நமக்கு கிடைக்கும், பாசிட்டிவாக கொடுக்கும் இந்த பிரபஞ்சம். ஸோ அதனால் எப்பொழுதுமே பாசிட்டிவாக இருக்குன்னா நீங்கள் திங்க் ஐ அச்சீவ் ஐ, அது இருந்தால் தான் பாசிட்டிவாக இருக்க முடியும். பாசிட்டிவாக இருந்தால் தான் நீங்கள் லைஃப்பில் முன்னேற முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். தேங்க்யூ வெரி மச் சார். வாழ்த்துக்கள். அண்ட் ஐஃபை ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மென்மேலும் நீங்கள் சொன்ன மாதிரி 8 லட்சம் கஸ்டமர் அண்ட் அதற்கும் மேலே எல்லாரையும் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துக்கிறோம் இந்தியா கிளர்ஸ்ல இருந்து. தேங்க்யூ.